வணக்கம். வணக்கம். நாமக்கல் பக்கத்தில் திமுக கிட்னியை தேடி இருக்கான். நல்லதா போச்சு. அவன் பேர் திராவிட ஆனந்தன். அவர் அந்த ஏரியாவோட பேச்சாளரான், நாமக்கல் பேச்சாளர். நம்ம விளையாட்டாக சொல்லுவோம், விட்டாவன் கிட்னியை திருடிடுவானுங்கன்னு. நிஜமாவே திருடிட்டானுங்க திமுககாரன். திமுக ஆட்சிக்கு 4 வருஷத்துல பாவம் திமுக தலைமை குடும்பம் நல்லா சம்பாரிச்சு வாழ்றானுங்க. கீழே இருக்கிறவன் திருடியே பழகப்பட்டவனுங்க. இப்போ எதை திருடுன்னு யோசிச்சிருப்பானுங்க. லாஸ்ட்ல மக்கள் இருக்கவே இருக்காங்க, அவங்க கிட்னியை திருட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம்ன்றதை தாண்டி இதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பகுதியில் விசாரிக்கும் போது இந்த நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விசைத்தறி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை சுமார் 2 லட்சத்துக்கு மேலே. இந்த மக்கள்கிட்ட தான் இந்த ஆனந்தன் யார் திமுக காரன் என்ன பண்ணியிருக்கான், கிட்னியை வாங்கி விற்கிறக்கான வேலையை பார்த்துருக்கான். அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அந்த வறுமையை பயன்படுத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 4 லட்ச ரூபா தரணும். அந்த 4 லட்சத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து கிட்னியை திருடுறது இவனோட நோக்கம். ஆனால் அதில் அவனோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, வெளியில் அந்த கிட்னியை வாங்குறாங்களே அந்த இடத்துல சுமார் 15 - 20 லட்ச ரூபா கறக்கிறது. அப்போ ஒரு ஆளை கூட்டி போனால் 15 லட்ச ரூபா லாபம். இதுதான் திமுக காரன் கணக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஊர் பள்ளிப்பாளையம், அது இப்போ கிட்னி பாளையம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ நடக்கலையா? 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்ற. இது குறிப்பிட்ட நாமக்கல் ஏரியா மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் நடக்குது. இப்போ அந்த பகுதியிலேருந்து வெளியே வருது சரி, ஆனால் தமிழகம் முழுவதும் நடக்குது. இதில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுது, இந்த பகுதிக்கு மக்கள் வறுமையினாலும் அதை வித்துட்டாங்க இப்படி சில பேர் பேசுகிறாங்க. இதில் எந்த அளவுக்கு குற்றம்னு கேளுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கிட்னி தேவைன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே கொடுக்குறாங்க பெரும்பாலும். எனவே இந்தியாவில் பெரிய லெவலில் இந்த கிட்னியுடைய தேவை கிடையாது. முதலாவது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிட்னியை திருடி அது மாதம் குறையாமல் எல்லா பேரும் கிட்னியை திருடி விற்றுருக்காங்களே, யாருக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா, இது எதுவுமே இந்தியாவில் பெரும்பாலும் கிடையாது. எக்ஸ்போர்ட்டா? ஆமாம், ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. கிட்னி ஏற்றுமதியில் உழைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்க பாருங்க. இங்கே கிட்னியை 3 லட்சத்துக்கு வாங்குறவங்க அமெரிக்காவோட மார்க்கெட்லேயோ இல்லை ஐரோப்பிய மார்க்கெட்லேயோ இதோடைய விலை 50 லட்சத்துக்கும் குறையாது. அப்போ ஏறக்குறைய இந்த மக்கள்கிட்ட 3 லட்சத்துக்கு கிட்னியை வாங்கி நீங்கள் 40 - 45 லட்சம் லாபம் பார்க்கலாம். திமுக காரன் புதிய திட்டம். இப்போ இதோடைய சீரியஸ்னஸ் என்ன தெரியும்னா, மேற்கத்திய நாடுகள் வளர்ந்த நாடுகளில் இந்த கிட்னி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனவே இப்போ என்னன்னா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை தேடி பார்த்தானுங்க. இப்போ இந்தியாவில் வசதியாக திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. பிரச்சனைகளை எதை வேணால் திருடலாம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இது இவ்வளோ நாளாக கனிம வளத்தை திருடி கேரளாவுக்கு அமிச்சாங்க, இங்கே அமிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா கிட்னியை திருடி கேரளாக்கு அனுப்பாங்க. கேரளா, பெங்களூர் இந்த 2 இடத்துல ஓசூரில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் திருடி அங்கிட்டு அனுப்புவாங்க. இங்கிட்டு கேரளாக்கு அனுப்புவாங்க. ஸ்ரீலங்காவுக்கு நிறைய அனுப்புவானுங்க. இப்போ கனிம வளம் அவங்க பெரிய அளவில் திருடுறாங்க. கீழே இருக்க நான் என்ன திருடுவேன்? திமுக கடைக்கோடி தொண்டனுடைய எண்ணம். அவன் என்ன பண்ணுறியா, இந்த போய் நடமாடி இருப்பாங்க மக்கள், அவங்கள்ட்ட கிட்னியை பிடிங்கி விற்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக பதட்டமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிட்னி திருடி விற்றா உலக மார்க்கெட்டில் எவ்வளோ விலை, இது ஒரு போட்டு. ஆனால் யாரை அவன் குறி வைக்கிறான் பாருங்க, விசைத்தறி தொழிலாளர். விசைத்தறி தொழிலாளர்களுடைய வறுமைன்னா என்ன தெரியுமா எனக்கு? ஒரு விசைத்தறி, நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு விசைத்தறி குடும்பம் இருக்குல்ல, ஒரு குடும்பமே உட்காந்து தறியை போட்டு நெஞ்சா மாசத்துல எத்தனை சேலை வெளியே கொண்டு பண்ணிக்கிறீங்க? 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு 3 புடவை வெளியே அவ்வளோதான் வர முடியும். ஒரு குடும்பம் 5 - 6 சேலையை வெளியே கொண்டு வர வரைக்கும் போதும் நாள். இந்த விசைத்தறியில் முதலாவது அந்த நூலை எடுக்கணும், அந்த நூலை எடுத்து சாயம் ஏற்றணும். நீங்கள் மதுரையில் கூட நல்லா தெரியும், அந்த கோயிலை சுற்றியே அந்த நூலை காய போட்டுட்டு இருப்பாங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் பார்க்க முடியும். விசைத்தறி தொழிலாளர்கள் வடார்காடு அதே தான். எல்லா பேரும் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் எல்லாமே கடந்த எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், தன் குழந்தைகளுக்கும் பெரிய நல்ல கல்வியும் கொடுக்க முடியாமல், அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் உருவாக்க முடியாமல் தடுமாறுற ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஒரு காலத்தில் பெரிய லெவலில், பிரிட்டிஷ் வரும்போது பெரிய லெவலில் இந்த இண்டஸ்ட்ரி இதுதான். ஆனால் இவங்க ஒரு பெரும் வீழ்ச்சி. சுதந்திரத்துக்கு அப்புறமும் இவங்களுக்கு எந்தவித நல்லதும் கிடைக்கல. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினு வச்சுக்கோங்க, 6 - 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே அந்த குடும்பத்துக்கு கஷ்டம். அந்த வீட்டு பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு தறி நெய்வாங்க. எல்லா பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தறி போடுவாங்க. எல்லா பேருமே. இந்த குடும்பத்துடைய மிக முக்கியமான சிக்கல், அதுவும் நாமக்கல் ஏரியா வச்சு சொல்கிறேன். நாமக்கல் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே, வீட்டில் யாரோ ஒருத்தவங்க நோய் நொடின்னு படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவங்களுக்கு ஒரு 3 - 4 லட்ச ரூபா கடை வந்துடும். அதை எங்கேயா கடன் வாங்க வேண்டியது. இந்த கடனை வாங்கி கடன் சுமையில் தான் இவங்க பெரிய அளவில் வறுமையில் கொடூரமான வறுமைக்கு தள்ளப்படுது. இந்த கடனை கொடுக்குறவங்க யாரும் நான் விசாரிச்சோம். அந்த பகுதியில் பெரும்பாலானவர் திமுக காரன், வட்டிக்கு வர்றவன். இவங்க காசு தான் அங்கே போகுது. எப்படி பாருங்க,
விசைத்தறி தொழிலாளருடைய வறுமைக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. நீங்க கிட்னியை வித்தீங்கன்னா கடனை அடைச்சிடலாம். இவங்க ஒரு பிசினஸ் மாடலை உருவாக்கிட்டாங்க. அந்த வறுமையை வச்சு எவ்வளவு பெரிய பிசினஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தன் தன்னோட கிட்னியை வித்தாவது இந்த குடும்பத்தோட நிலையை சரி செய்யலாம் நினைக்கிறான். அதாவது உயிர் பயமே இல்லாத ஒரு கிட்னி விற்கிறன்னா உயிர் பயம் தானே, அதுவே போயிடுது. ஆமா, வாழ்க்கையே தினமும் செத்து நொந்து போயிருக்கும் போது இதுக்கு மேல இருந்தா என்னன்ற நிலைமைக்கு வச்சுக்கவேன். அந்த வறுமை எதையும் செய்ய தூண்டும். அப்படி ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வறுமையில இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு கடன்ற பேர்ல வட்டி கொடுத்து அவங்கள கிட்னி திருடுறதுக்கு நல்லாவே இவங்க சக்தி கொண்டு அழுத்துனா அந்த மக்கள் என்னதான் பண்ண முடியும்? சும்மா 2 லட்சம் மக்கள் ஒரு இடத்துல பெரும்பாலான பேர் கிட்னி வித்துருக்காங்க. பல பேர் சொல்ல தயக்கப்படுறாங்க. வெளில சொன்னா நல்லதுங்க அசிங்கங்க நினைக்கிறாங்க. ஆனா இது பரவலாக நடந்திருக்கு. கடந்த 10 வருஷத்துக்கு இவனை கைவிடிருக்காங்க. இதே கொடுமையே இவன் இதை ரொம்ப சரளமா செஞ்சிருக்கான். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ தனி மனிதன், இப்போ இந்த புரோக்கர் ஆனந்தன் விட்டுருங்க, அது மட்டும் ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்களா? மருத்துவர், ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல் பத்தி நான் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் கூட பெரும்பாலான ஹாஸ்பிட்டல், முக்கியமான ஹாஸ்பிட்டல் நடத்துறேன் திமுக காரன். திமுக எல்லா அமைச்சருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவங்களுக்கு எங்க கிட்னி கிடைக்குன்னு தெரியும். அப்ப இவங்களெல்லாம் பிடிச்சி இன்னொரு விசாரணை நடத்தணும். ஏன்னா சர்வதேச அளவில் கிட்னி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இவன் வெறும் ஆனந்தன்ற மட்டுமா குற்றவாளி நினைப்பீங்க? அதுக்கு மேல ஒரு பெரும்புலி இருக்கு. ஆனந்தம் ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த கிட்னி எல்லாம் ஏற்றுமதி ஆயிருக்கு. இவன் ஒரு புரோக்கர். அப்ப இதுக்கு மேல இருக்கிறவன் ஏதோ ஒரு வகையில இந்த மருத்துவத்துறையில முக்கியமாக இந்த மருத்துவமனைகள் பெரிய அளவில் நடத்தவனா இருப்பான். அப்ப அமைச்சர் எவனா இருப்பான். இந்த அமைச்சர்ல எவனா ஒருத்தன் கை பெருசா இருந்தா ஒழிய இந்த இதெல்லாம் சட்டத்தை கொண்டு அடக்கி என்ன நீங்க யோசிச்சு 4 வருஷமா வெளியவே வராம இருக்குமா? திடுதுப்புன்னு சோசியல் மீடியாவுக்கு வெளியே வந்துருச்சு. இல்லைன்னு வச்சுக்க இவங்க இது சத்தம்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய புள்ளி இருக்குது. நீங்கள் ஆனந்தனோட நிப்பாட முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கத்து வெறும் கிட்னியை இந்தியாவில் மட்டும் விற்ற மாதிரி கதையை திட்டுறாங்க. கிடையாது. இது ஏற்றுமதியாக இருக்குது. அதனால தான் 50 லட்சம் வரையும் கிடைக்கும். நீங்கள் 100 கிட்னி எடுத்து வச்சுக்கோங்க, 50 கோடி கிடைக்குன்னா திமுக காரன் பண்ணாமல் இருப்பானுங்க. கண்டிப்பாக. அதில் அந்த திமுகவோட அடிமைகள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் வந்து தேவைப்படுது, அதுக்காக வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தானே அதை பண்ணுறாங்க. எப்படி நான் அப்போ அதை கீழே ஒரே ஒரு ஊர்ல 90 கிட்னி வந்து தேடினா அவ்வளவு தேவையாகுது. நாமக்கல்ல மட்டும் தேவைக்காக தான் செஞ்சாங்க. இவங்க இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே எல்லாம் பதில் சொல்ல ஒரு பக்கத்து. நல்ல வேலை இந்த மாதிரி பதில் சொல்ல நாங்க மட்டுமா திருடணும். ஏன்னா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் கருணாநிதி திருநாரா, கருணாநிதி ஊழல் வகைன்னு வச்சுக்குவேன். ஏன் நீ எல்லாம் ஊழல் பண்ணலையா? என்னைக்கா இவங்க தங்களோட தலைவர் யோக்கியன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இந்த கட்சிக்கு எப்படி கையை எடுத்துட்டு போய் ஓட்டு போறான்னு தெரியல. ஓட்டு போறவனை கூப்பிட்டு வச்சு நீ எந்த மனசாட்சியின் அடிப்படையில் ஓட்டு போற? கிட்னி திருட கேட்டானா? கிட்னியை திருடி வித்துருக்காடா, அவனுக்கு எப்படி ஓட்டு போடுற? எந்த அடிப்படையில்? திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் ஊழலின் பெருச்சாலி தான். ஒரு கட்சி முழுமையாக மேல இருந்து கீழே வரைக்கும் கெட்டு குட்டிச்சலா போயிருக்க ஒரு கட்சி அழிக்கப்படணும். அந்த கட்சிக்கு இந்த ஜனநாயகத்தில் எந்த இடமும் கிடையாது. எல்லா பேருமே அயோக்கிய ராஷ்டிரம் திமுக சொல்றாங்க. அந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சோரா போன ஒரு கட்சிக்கு கிட்னி திருட வரைக்கும் போயிருக்கானுங்க. அதுக்கு மேல் மட்டத்தில் எல்லா பிசினஸ் பண்ற எது மருத்துவமனை பிசினஸ் பண்றப்பெல்லாம் திமுகவுடைய அமைச்சர். இந்த கும்பலுக்கு எப்படா ஓட்டு போடுறீங்க? எனக்கு அதை நினைச்சாதான், அந்த தமிழகத்தில் நினைச்சாதான் எப்படா ஓட்டு போடுறீங்க? யாரு தெரியுமா ஓட்டு போடுவா? எனக்கு தெரிஞ்சு நாடு எக்கேடு கெட்டவனா போயிட்டு போகுது. எவன் செத்தா என்ன பொழைச்சாங்க, எவன் குடும்பம் எரிஞ்சு செத்தா என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு காசு இப்படி நினைக்கிற ஒரு ஜீவன் மட்டும்தான் இதுக்கு ஓட்டு போடும். வேற எவனுமே வெக்கம் கட்டு திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எங்க கிட்னி திருடி இருக்கானா அவன் ஒருத்தனா விஷயம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு கும்பலா தெரியுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வேணாம். நீங்க வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு யாருக்கோ நடக்குன்னு நினைக்கலாம், நாளைக்கு ஓ வறுமையை பயன்படுத்தி உன்ட்டு கிட்னி கேட்டானா? இப்போ இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கிட்னின்ற அந்த பார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது கூட ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தோணுது. அதுக்கப்புறமா வந்து இதில் நாமக்கல் மட்டும் என்ன? இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இதில் மிக முக்கியமான கேள்வியை வெறும் கிட்னின்ற அளவு நிப்பாட்டுறானுங்க, அதுவும் கிடையாது. அது புரோக்கர்ன்ற அளவு நிப்பாங்க, அதுவும் கிடையாது. இந்த கிட்னியோட மட்டும் கிடையாது, லிவர் எடுக்கிறானுங்க, சர்வதேச மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறானுங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லங்ஸ் இருக்குது, அதாவது நுரையீரல், கல்லீரல், இதயம் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் பயங்கரமாக ரேட்டு. அதில் கிட்னி தான் குறைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாம் உச்சக்கட்ட ரேட் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிட்னிக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இது மற்றதுக்கெல்லாம் வச்சுக்க ஒரு 20 லட்சம் கொடுத்து வச்சுக்குவேன். போனால் போகுதுன்னு எவனும் துணிதான் செய்வான். ஏன்னா வறுமை அவனை எதையும் கொடூரமான நிலைமைக்கு தன் குடும்பத்தை காப்பாற்ற நிலைமைக்கு தள்ளுது. அதை பயன்படுத்தி இது எல்லாமே நடக்குது. பிளாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஏற்றுமதியாகும், பெரிய லெவலில் மற்ற நாடுகளுக்கு கடத்தப்படக்கூடிய விஷயங்கள். எனவே இது கிட்னியோட மட்டும் நிற்கிறன்றது இல்லை, கிட்னியோட மட்டுமே நிறுத்துன்றது செய்தி நிறுவனம் செய்யக்கூடிய சதி. இதை ஒழுங்காக ஒருத்தவன் இந்த நக்கீரன் கோவாலும் தெரியும்.
ஏதாவது வச்சுக்கவேன் இப்படி உருட்ட ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கவேன் இப்பெல்லாம் வர சொல்லுங்க உருட்டே மாட்டேன்னு வச்சுக்கவேன் எங்கிட்ட ஓடி ஒளிஞ்சிருக்கான். இங்கே செய்தி வேணா வாயத்தோடு பேச சொல்லுங்க, கண்டிப்பாக இதில் ஆய்வு பண்ணவே மாட்டாங்க. இதில் ஆய்வு பண்ண எது வரைக்கும் போகும் அப்படின்னா அமைச்சர்களோட தொடர்பு, இல்லை மருத்துவமனைகளோட தொடர்பு, பெரிய பெரிய மருத்துவமனைகளோட தொடர்பு. அந்த பெரிய மருத்துவமனை தொடர்பு இல்லாமல் உங்களை பெங்களூரில் கூட செய்ய மாட்டாங்க, கொச்சின் வரைக்கும் போகாது இவங்க தொடர்பு. அதில் தான் இவங்க பாதுகாக்கிறாங்க. இதை புரோக்கரோட முடிக்காமல் அது வரைக்கும் கொண்டு போக முடியும். ரெண்டாவது இது கிட்னியோடய முடியாது, மற்ற பாகங்களையும் இவங்க கடத்துறாங்க. இந்த அளவுக்கு விலாவாரியான ஒரு விசாரணை தேவை. இந்த விலாவாரியான விசாரணைன்றது வெறும் விசைத்தறி தொழிலாளர் மட்டும் சம்மந்தப்பட்டதல்ல. தமிழகத்தில் ஏற்கனவே பாதி மக்கள் வறுமையின் பிடியில் தான் நிற்கிறாங்க. ஏதோ வகையில் அவங்களுடைய காசு தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த காசு தேவையை உருவாக்கி அதை ஒரு அழுத்தத்தை உருவாக்கினா அவங்கள்ட்ட இந்த மாதிரி உறுப்புகளை திருடி தின்ன முடியும்னு நினச்சா வச்சுக்கவேன், அதை விட ஒரு சமூகத்தினுடைய கேவலம் அவ்வளோ எதுவுமே கிடையாது. எனவே பதிவோட இறுதியாக நான் திமுகவுக்கு ஓட்டு போகிறவன்ட்ட கேட்குறேன், உனக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் மனசாட்சி, இதில் மனசில் ஈரம் ஒன்று இருக்கா? கிட்னி திருட வரைக்கும் போயிருக்கான், ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எந்த கை விரலை வச்சுக்கிட்டு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க?